கான்ஸ்டபிள், பாடிக்கு மரத்துக்குள்ள டிஸ்டன்ஸை அளவிடுங்க. போட்டோகிராஃபர், பாடி பொசிஷனை ஸ்டில் எடுங்க. ஒரு தடயத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க. ஓகே? யார் இந்த பொணத்தை முதல்ல பார்த்தது? இந்த சந்தோஷ் தான் பார்த்தான். நீ எப்ப பார்த்த? பிரமோத் சிக்ஸர் அடிச்சா பந்து புதர்ல விழுந்தது, எடுக்க போனப்ப பார்த்தேன். ஓஹோ, பத்திரிக்காரங்களா வந்துட்டீங்களா? கழுகுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி நாட்டுல நல்லது கெட்டு நடந்தா உங்களுக்கு வெத்துருமே. பையனை கேள்வி கேட்காதீங்க, சும்மா இருங்க. பையன் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்டா? அவனை கேள்வி கேட்டா உங்களுக்கு கோவம் வருது? தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, எங்களை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. உடம்புல நகையெல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ இது திருட்டுக்காக செஞ்ச கொலை இல்ல? அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை நல்லா செதைச்சிருக்காங்க. அப்ப இது ஸ்டவ் அடிச்ச கேஸும் இல்ல. கழுத்துல தாலி இல்ல. அப்ப இது வரதட்சணை கேஸும் இல்ல. அக்கம் பக்கத்திலயோ கையிலயோ லெட்டர் எதுவும் இல்ல. அப்ப இது காதல் தோல்வியினால ஏற்பட்ட தற்கொலையும் இல்ல. அப்படின்னா என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க, எங்களுக்கு வேலை இருக்காது. சார் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க சார். அப்ப இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? இத கொலைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? முகம் பாதி செதஞ்சிருக்கு, பாடி அடிபட்டிருக்கு. இது கொலை இல்லாம வேற என்ன சார்? விபத்தா கூட இருக்கலாம் இல்லையா? விபத்தா இருந்தா பாடி எப்படி புதருக்குள்ள மறைஞ்சிருக்கு? கரெக்ட் கரெக்ட். என்னையா கரெக்ட்? பயந்து கொண்டாந்து போட்டுக்கலாம் இல்லையா? அப்ப இது கொலையா விபத்தா? கொலையா விபத்தா அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்ப தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வரீங்களா? நான் போறேன் சார். அம்மா எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கோச்சுக்காதீங்க. யார் இந்த பொண்ணு? ஐயோ அம்மா, இந்த பொண்ணு யாருங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். விசாரணைங்கிறது நாளா மாசமா வருஷமா? என்ன கிண்டல் பண்றீங்களா? சார் சாதாரணமானவங்க சம்மந்தப்பட்டிருந்தா கேஸ ஒரு நாள்ல கண்டுபிடிக்க முடியும். முக்கியமானவங்க சம்மந்தப்பட்டிருந்தா கேஸ கண்டுபிடிக்க மாசங்கள் ஆயிடும். முக்கியமானவங்களே கொலை பண்ணிருந்தா கேஸ வருஷ கணக்குல கிடப்புல போட்டுருவீங்க. அதனாலதான் நாளா மாசமா வருஷமானு கேக்குறேன். பை தி பை, இந்த கேஸ பத்தின எல்லா விவரங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பத்திரிகைக்கு நாங்களே அனுப்பி வைக்கிறோம். போயிட்டு வாங்க. கான்ஸ்டபிள் சார், ஆம்புலன்ஸ் புறப்பட்டாச்சாரம் கேளுங்க. எஸ் சார். என்னையா இது, பேப்பர் கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரி செய்றீங்க? பார்த்து செய்யுங்கய்யா. சரிங்கய்யா. எடிட்டர் சார் வணக்கம் சார். வாமா, என்ன செய்தி? ஒரு பொண்ணோட கொலை சம்பந்தப்பட்ட செய்தி. இதை இன்னைக்கு ஷீலியே போடணும். போட்டுடலாம். இளம் பெண் படுகொலை, சென்னை பிப்ரவரி 8. படத்தில் உள்ள பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை கார்ப்பரேஷன் விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் போது புதர்மறைவில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த பெண்ணின் பிணத்தை கண்டுபிடித்தனர். தகவல் அறிந்த போலீசார் ஸ்தலத்துக்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றினார்கள். பிரேத பரிசோதனையில் இந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. போலீசார் தீவிர புலன் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றால காற்று வற்றாத ஊற்று என்னாடும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு தாளங்கள் அத
அதன் கோலங்கள் வர்ணஜாலங்கள் வடிக்கும் ராகங்கள் குளிர் மேகங்கள் எனதாகங்கள் தணிக்கும் குற்றால காற்று வற்றாத ஊற்று என்னாடும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு ஆரெங்கும் ஊரெங்கும் வேறெங்கும் யாரெங்கும் பார்க்காத பொன்னோவியம் கை கொண்டு கால் கொண்டு நூலாடை மேல் கொண்டு கூத்தாடும் பெண்ணோவியம் இருட்டினில் இருக்கும் விளக்கென சிரிக்கும் இவளிடம் இருக்கும் இலக்கியம் பிறக்கும் குற்றால காற்று வற்றாத ஊற்று என்னாலும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு தாளங்கள் அதன் கோலங்கள் வண்ண ஜாலங்கள் வடிக்கும் ராகங்கள் குளிர் மேகங்கள் என தாகங்கள் தணிக்கும் குற்றால காற்று வற்றாத ஊற்று என்னாலும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு இளமை பொங்கும் இதயம் எங்கும் புதிய எண்ணம் புதிய வண்ணம் ஆடல்கள் பாடல்கள் ஆனந்த தேடல்கள் அன்றாடம் ஓராயிரம் காட்டாறு போல் எங்கள் பாட்டாறு பாய்கின்ற உள்ளங்கள் 100,000 பசித்திடும் பணத்தில் பசித்திட நினைக்கும் அழகியின் வனப்பு அபிநயம் பிடிக்கும் குற்றால காற்று வற்றாத ஊற்று என்னாலும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு தாளங்கள் அதன் கோலங்கள் வர்ணஜாலங்கள் வடிக்கும் தரத்தகுதகுதி ராகங்கள் குளிர் மேகங்கள் என தாகங்கள் தணிக்கும் குற்றால காற்று வற்றாத ஊற்று என்னாடும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு எஸ் உன் படிப்பையும் தகுதியும் பார்க்கும்போது யாருடைய சிபாரிசும் இல்லாம உன் திறமையினால இந்த இன்ஸ்பெக்டர் வேலையில சேர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி துடிப்புள்ள இளைஞனுக்கு நான் அதிகாரியா இருக்க போறதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். Look here. ஒரு கிளார்க்காவோ ஆபீசராவோ இருந்தா 8 மணி நேரம் வேலை. நம்மள மாதிரி போலீஸ்காரங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை. நீ உன் பேரை காப்பாத்திக்கிறதோட இந்த டிபார்ட்மெண்ட் பேரை காப்பாத்தணும். எப்படி யூனிஃபார்மை தூய்மையா போட்டுக்கிறோமோ அதே மாதிரி கரைபடாத கைகளோட தூய்மையா இருக்கணும். சல்யூட் அடிக்கும் போது எப்படி நிமிந்து நின்று சல்யூட் அடிக்கிறோமோ அதே மாதிரி எப்பவும் நிமிந்து நிக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் தலை வணங்க கூடாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். கந்தா வருக கடம்பா வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக
ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. ஓம் ஓம். முருகர் கூட சீக்கிரம் வந்துடுவார் போல இருக்கு. இந்த பால்ல கொதி சீக்கிரம் வரமாட்டேங்குது. கொதிச்சிடுச்சு, காப்பிய பண்ணிட வேண்டியதுதான். என்ன கப்பு சிவப்பா இருக்கு? ஐயோ, இங்க இருக்கா? சில நேரத்துல நான் இப்படிதான் மாத்தி மாத்தி வச்சிடுறேன். நீரிடும் வேலை மன்னித்தம் வருக. பார்வதி, பாருக்குட்டி, கண்ணை திறந்து பாருக்குட்டி. பரந்த விழிகள் 12 திரகிரி வேலவன் சீக்கிரம் வருக. பெட்ரூம்க்கு எதுக்குங்க வேலவனை கூப்பிடுறீங்க? அரோகர. ஐயோ, காலையில எழுந்து குளிச்சு முழுகி கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு வரேன். என் கண்ணத்தை எச்சி படுத்திட்டியே. பரவாயில்ல, இன்னொரு தடவை குளிங்க. குளிக்கிறத பத்தி நீ சொல்றியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிக்க முடியுது. நாட்டுல அவ்வளவு தண்ணி பஞ்சம். ஆரோகரா ஆறுமுகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ராத்திரியில பகலெல்லாம் வேலை செஞ்சா களைப்புங்கிறீங்க, பகல்ல பக்தி சுத்தம்ங்கிறீங்க. நீங்க எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உத்தியோகத்துக்கு போற உனக்கு பொண்டாட்டி மாதிரி வீட்டுல இருந்து பணிவிட செய்தான். காஃபி இந்தாமா, குடிங்க. காஃபி நல்லா இருக்கா? காபி நல்லா இருக்கு, நீங்க நடந்துக்கிறது தான் நல்லா இல்ல. பரமசிவன் பார்வதிக்கு தன் சரீரத்துல பாதியை கொடுத்து அர்த்தநாரின்னு பேர் வாங்கினாரு. அந்த பேரு நீங்க வச்சுக்கிட்டு இந்த பார்வதிக்கு படுக்கையில கூட பாதி எடுத்து தர மாட்டேங்கிறீங்க. பாதி என்ன, முழுசாவே எடுத்துக்கோ. நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் என் தலை எழுத்து. உறவு விட்டு போக கூடாதுன்னு எங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு. வயசு வித்தியாசம் பார்க்காம நானும் உங்களுக்கு கழுத்தை நீட்டிட்டேன். நீங்க புருஷனா லட்சணமா நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. காலையில இருந்து காஃபி போடுறதுல இருந்து ராத்திரி பெட்டு தட்டி போடுற வரைக்கும் நான் தானே உனக்கு ஈடு கொடுக்குறேன். ஒண்ணுல ஈடு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அது என்னம்மா ஈடு? ஐயோ ஐயோல நான் ஈடு கொடுக்க முடியாதுமா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உங்க கழுத்தை நெரிச்சு. ஏம்மா, உனக்கு என் மேல என்னம்மா கோவம்? கோவம் இல்லைங்க, தாபம். ஆபீஸ் நேரமாச்சு. இந்த துண்டு பாத்ரூம்ல குண்டாம் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துல ரின் சோப் இருக்கு. நல்லா கீறி சுரண்டி குளி. ஒரே வாடை. சக்தி வடிவேலுடன் தன்முகா உனக்கு குறையில் லவ்வோ. குளிச்சு தொலை. நீ எல்லாம் ஈராக்ல இருக்க. ஒரே பொண்ணு. இந்த படங்களை எல்லாம் போட்டு காணாம போன பொண்ணு தான் கொலை செய்யப்பட்ட பொண்ணுன்னு செய்தி வெளியிட்டா கொலைக்கான துப்பு கிடைக்கும். ஹலோ, பிரியா விடுங்களா? ஆமா, பத்திரிகை நிருபர் பிரியா இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். ஒரு நியூஸ் எழுதிக்கிறீங்களா? இளம்பெண் படுகொலை. கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல பரபரப்பான நியூஸ்ன்னு எழுதிக்கங்க. வயசு என்ன? உங்க வயசு என்ன? 19. அப்ப 19 போட்டுக்கங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? இப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? லைட் கிரீன் கலர்ல நைட் கவுன். அதே லைட் கிரீன் கலர்ல நைட் கவுன் எழுதிக்கங்க. என்ன சொல்றீங்க? அவசரப்படாதீங்க. இப்ப நான் சொல்ற மேட்டர் எழுதிக்கங்க. வயது 19 என்றும் லைட் கிரீன் கலரில் நைட் கவுன் அணிந்திருந்தார் என்றும் போலீஸ் விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் பிரியா என்பதும் அவர் பத்திரிகை நிருபர் என்பதும் தெரிய வருகிறது. என்னம்மா பேச்சையே காணோம்? கொலை செய்யப்பட்ட பொண்ணை பத்தி இதுக்கு மேல நீ எழுதினீன்னா எங்க முதலாளி உன்னை கொலை பண்ணிடுவார்.
டிஐஜி சண்முக சுந்தர் ஹியர். சார், நான் எடிட்டர் சாமிநாதன் பேசுறேன். சாந்தா கொலை வழக்கு விஷயமா எங்க பத்திரிகை நிருபர் பிரியா ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, அந்த செய்தி ஆதாரமா வச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது தொடர்பா அவங்களுக்கு போன்ல ஒரு மிரட்டல் வந்திருக்கு. மிரட்டலா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு எங்க பாதுகாப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். பிரியாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். பிரியா, சார், டிஐஜி உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னாரு. உன்னை கவலைப்படாம இருக்க சொன்னாரு. வாஷிங் பவுடர் பர்மா, வாஷிங் பவுடர் பர்மா, பாலை போலே வெண்மை, பர்மாவிலே வறுமை, வாஷிங் பவுடர் பர்மா. நான் குளிக்க போறேன், நீ சீக்கிரமா முடிச்சிட்டு வா. ஐயோ, உடம்ப வில்லு மாதிரி வளைக்கிறாளே. பொம்பளைனா இவ பொம்பளை, எனக்கு இருக்காளே. து, டெல்லி எருமை மாதிரி. ஆ, ஆ. கால் ரெண்டும் வாழைத்தண்டு மாதிரி வளவளவளன்னு இருக்கு. வாலிப வயசுல ஆட்டம் போட்டாச்சு. இந்த வயசுல பார்த்துதான் ரசிக்க முடியும். ஒளியும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ரசிப்போம். எதை பார்த்து ரசிப்போங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, வானத்துல 2 பச்சை கிளி பறந்து போச்சா, அதை பார்த்து ரசிக்கிறேன். கிளி கிளி. ஏங்க சமாளிக்கிறீங்க? எதிர்த்த விட்டு பச்சை கிளியை பார்த்து ரசிச்சுட்டு நான் வந்தது கதையை மாத்துறீங்களே. இதுக்காகத்தான் மொட்டை மாடியை சுத்தி சுத்தி வந்தீங்களா? சத்தியமா நான் புடவை காய வைக்க தான் வந்தேன். என்னது பச்சை சிவப்பா வருது? கலக்கல. பேச்ச மாத்தாதீங்க. அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்க, ஏன் அவளை பார்த்து ஏங்குறீங்க? ஏய், அவ இப்படி கட்டி பிடிக்க மாட்டா. கண்ட நேரத்துல இம்சை பண்ண மாட்டா. இது இம்சையா? இதுதாண்டி இம்சை. உடம்புல திணவு இருந்தா போய் எக்ஸசைஸ் பண்ணு. கரலா கட்ட சுத்து. இம்சை பண்ணிட்டு பில்மாசி. ஆட்டோ,
நான் இன்ஸ்பெக்டர் அசோக். மரியாதையா அந்த பொண்ணை விட்டுடுங்க. இல்லன்னா என்னடா? தேங்க்யூ. காணாம போன பொண்ணும் நீங்க காயப்படுத்தி கொலை செஞ்சு போட்ட பொண்ணும் ஒண்ணுன்னு அந்த நிருபர் செய்தி வெளியிட்டாங்க. அதனால தானே நீங்க அவங்கள துரத்துனீங்க. சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எனக்கு முன்னால் பேசிய திருமதி சியாமளா ரங்கராஜன் கூட்டுப்பறவைகளாக வாழும் பெண்களை பற்றி பேசுகையில் இவர்கள் இல்லற கிரிக்கெட்டில் சமையலறைக்கும் கட்டிலறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாகி போனார்கள் என்று ஒரு புது கவிதையை மேற்கோள் காட்டி பேசினார். இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டதல்ல, நடைமுறை உண்மை. பெண் என்பவள் பிள்ளை பெறும் எந்திரம் அல்ல, குடும்ப சிறைக்குள் அடைக்கப்பட்ட கைதியும் அல்ல. சாதனைகள் படைத்து சமூக அந்தஸ்து பெற வேண்டியவள். அவளது உரிமை பறிக்கப்படும் போது அதை எதிர்க்க அறிவையும் துணிவையும் ஆயுதமாக ஏந்த வேண்டும். பெண்மை என்பது நெருப்பு. குடும்ப விளக்கில் எரியும் போது அது சுடர். கொடுமைகளை எதிர்த்து போராடும் போது அது ஜுவாலை என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். இப்போது விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் பிரபல தொழிலதிபரும் பல தர்மஸ்தாபனங்களின் தலைவருமான திரு நித்யானந்தம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஏமா தாய்ங்கிற? நான் உனக்கு அப்பா மாதிரி. போடு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வயசு பொண்ணு எனக்கு மாலை போட வரும்போது அதை நான் கையில வாங்கிக்காம கழுத்துல வாங்கிட்டது காரணம் இந்த பொண்ணை நான் என் மகளா நினைச்சதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் தம் மனைவியை தவிர மற்ற பெண்களை மகளா, தங்கையா, தாயா நினைச்சா ஆண்களால பெண்களுக்கு எந்த ஆபத்து வராது. மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு பொண்ணு தன்னந்தனியா ராத்திரி நேரத்துல எந்தவித ஆபத்தும் இல்லாம நடமாடுற நிலைமை வந்தாதான் நம்ம நாட்டுக்கு உண்மையிலே சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு. அந்த நிலைமை இன்னும் வரல. அது வரணும்னு பாடுபடுறவங்கல்ல நானும் ஒருத்தன். பெண்கள் கோழையா இருக்கக்கூடாது. கொடுமை கண்டு கொதிச்செழணும். அடங்கி வாழ்ந்தா ஆண்கள் அடக்கி ஆளுவாங்க. அந்த நிலைமை வராம ஆணும் பெண்ணும் சமம்னு காட்ட செல்வி சாந்தா சொன்ன மாதிரி பெண்ணுரிமையை காக்க போராடுவோம்னு சொல்லி என் பேச்சை இதோட முடிச்சுக்கிறேன். உங்க சங்க கட்டட நிதிக்காக 5000 ரூபாய் செக்க அன்பளிப்பா கொடுக்கிறேன். என்ன செஞ்சா? சொல்லுடா, சொல்லுடா. எதுக்காக உன்னை கடத்திக்கிட்டு வர சொன்னு பாக்குறியா? நீ நெருப்புன்னு சொன்னியா? கொஞ்ச நேரம் குளிர்காயலம் என்னதான் அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு இப்படி தப்பா நடக்கிறானு பாக்குறியா? அரங்கத்துல ஒரு மாதிரியும் அந்தரங்கத்துல ஒரு மாதிரி வேஷம் போட்டாதான் என்ன மாதிரி உள்ளவனுக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். நீ பசுத்தோல் போர்த்திய புலின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கூப்பிட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணிருக்க மாட்டோம். வெளிச்சம் போட்டு வேஷத்தை கலைச்சிக்க நான் என்ன விஷயம் புரியாத ஆளா? இப்ப நான் ஊரை கூட்டி உன் வேஷத்தை கலைக்கத்தான் போறேன். அதுக்குள்ள உன்னை நான் ஊமையாக்கிடுவனே. புரியல?
உன் கற்பை திருடிக்குவேன்னு சொல்றேன். நான் அடங்கி போறவளா இருந்தா நீ என்ன அடக்கி ஆளலா? காந்திய உதாரணம் காட்டி பேசினியே, அதே காந்தி தான் ஒரு பெண் தன் கற்பை காப்பாத்திக்க கை நகங்களையும் பற்களையும் ஆயுதமா பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அடி வாங்கி வாங்கி என் கண்ணமே மறத்து போச்சுமா. அடடே, என்ன அடிச்சதுல பூ மாதிரி இருக்கிற உன் கையை புண்ணா இருக்குமே, கொத்தனை கொடுக்கவா? சின்ன வயசுல முரட்டு குதிரையை லகான் இல்லாம அடக்கிறவனா, ஒன்ன மாதிரி முரட்டு குதிரை அடக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகளா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி கேவலமா நடந்துக்கிறியே, உன் மகக்கிட்ட இப்படித்தான் நடந்துக்குவியா? எனக்கு மகளே இல்லம்மா. செக்கு கொடுத்தனே, அது கட்டட நிதிக்கு மட்டும் இல்ல, உன் கட்டான உடம்புக்கு சேர்த்துதான். செக்க மூஞ்சிலே விட்டு எறியற, என்ன போக விடு. செக்கு தேவையில்லம்மா, எனக்கு செக்ஸ் தான் தேவை. ஐயோ, அயோக்கிய ராஸ்கலுக்கு பேரு பெரியவரா? சொல்லடா. அப்படியாச்சு. என்னாச்சு முதலாளி? கொஞ்சம் மொட்டைத்தனம் காமிச்சேன், மூச்சு விட்டா. இவ புடவை ரவிக்கைய மாத்தி மூஞ்சி அடையாளம் தெரியாம சதைச்சு முதல்ல தூக்கி போட்டுருங்க. ஏன் முதலாளி புடவை மாத்த சொல்றீங்க? இவ காணா போனப்ப என்ன புடவை கட்டி இருந்தாங்கிறத போலீஸ் அடையாளம் சொல்லிடுவாங்க. முட்டாள். சரி இருங்கடா, பணமா இருந்தாலும் பொண்ணுங்கிற மரியாதை கொடுங்கடா. பத்மா, என்ன முதலாளி? இவளுக்கு புடவை ரவிக்கைய நீ மாத்து. சரிங்க. இப்ப எங்க இருப்பான் சொல்லுடா. தம்மர தம்மர தம்மாரோ கும்மர கும்மர நம்மாடோ கொஞ்சது கொஞ்சது கொய்யா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா. தம்மரே தம்மரே தம்மாரோ கும்மரே கும்மரே நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது ஐயா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா. அழுக்கி குலுக்கி ராசாத்தி ஹோய் மனச கெடுத்த சூடேத்தி ஹோய். அதுக்கும் இதுக்கும் ஏங்காதே ஹோய் அழகு உடம்பு தாங்காதே ஹோய். தம்மர தம்மர தம்மாரோ கும்மர கும்மர நம்மாடோ கொஞ்சது கொஞ்சது கொய்யா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா. அடிச்சு பிடிச்சு போராடி அடைச்ச கதவை உடைப்பேன். துணிஞ்ச மனச பாராட்டி கவிதை எழுதி படிப்பேன். இமயமலைய உனக்காக கொடைய போல பிடிப்பேன். நிலவு மலர உனக்காக நினைச்சா பறிப்பேன். இரவும் பகலும் விலகாமல் நிழலை போல இருப்பேன். இதழை திறந்து மெதுவாக புதுத்தேன் நான் கொடுப்பேன். மடியோரம் குடியேறி விளையாடும் மானே ஒரு நாளும் ஒரு போதும் விடமாட்டேன் நானே. உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கும் உலகம் அறிந்த விஷயம். மரதம்மாரோ கும்மர கும்மர நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது கொய்யா அட குஞ்சுர நெஞ்சமும் பொய்யா. தம்மரதம்மரதம்மாரோ கும்மரை கும்மரை நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது ஐயா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா. தம்மர தம்மாரோ கும்மரை கும்மரை நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது கொய்யா அட குஞ்சுர நெஞ்சமும் பொய்யா. தம்மரை தம்மரை தம்மாரோ கும்மரை கும்மரை நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது ஐயா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா. அழுக்கு குலுக்கி ராசாத்தி மனச கெடுத்த சூடேத்தி. அதுக்கும் இதுக்கும் ஏங்காதே ஹாய் அழகு உடம்பு தாங்காதே ஹாய். அட
அட தம்மரு தம்மரு தம்மாரோ கும்மரே கும்மரே நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது கொய்யா ஐ கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா தம்மரே தம்மரே தம்மாரோ கும்மரே கும்மரே நம்மாளோ கொஞ்சது கொஞ்சது ஐயா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா. நான் இன்ஸ்பெக்டர் அசோக். நான் யார் தெரியுமா? தெரியும். ஊருக்குள்ள பெரிய மனுஷன், உள்ளுக்குள்ள ரொம்ப சின்ன மனுஷன். உங்க அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆதாரத்தோட பிடிக்க வந்திருக்கேன். புறப்படுங்க. ஒரு போன் பண்ணிக்கலாமா? மந்திரிக்கா மக்களுக்கு சேவை செய்யத்தான் அவங்கள பதவியில உட்கார வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கவங்க தேவைக்கு பயன்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. நடங்க. என்ன கைது பண்ண முடியாது. ஏன்னா இந்த பில்டிங்கும் பிசினஸும் என் பினாமி பேர்ல இருக்கு. உங்க பினாமிய நான் கைது செஞ்சுட்டேன். சாந்தாங்கிற பொண்ணை கட்படிச்சு கொலை செய்ததுக்காக இப்ப உங்களை கைது செய்யறேன். ஆதாரம் இருக்க? லாக்அப்ல இருக்கிற உங்க ஆளு அப்ரூவரா மாறிட்டான். இதுக்கப்புறமா அடம் பிடிச்சி நான் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா கையில விலங்க மாட்டி தெருவுல நடக்க வச்சு கூட்டிட்டு போவேன். எப்படி வசதி? நடந்து வரீங்களா இல்ல கௌரவமா வேன்ல போலாமா? ஹேட்ஸ் ஆஃப் அசோக். பெரிய மனுஷன் பொறுமையில் இந்த சமூகத்தையே சீரழிச்சிட்டு இருந்த நித்யானந்தத்தையும் அவன் கூட்டத்தையும் கைது செய்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை சேர்த்துட்டேன். அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். அன்பான உங்க பாராட்டுக்கு காரணம் பிரியாதான். எல்லா குற்றவாளிகளையும் போலீஸ்காரன் தான் கண்டுபிடிக்கணும்னா இந்த நாட்டுல கொலகாரங்க, கொள்ளக்காரங்க, திருடங்க இவங்களையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. கற்பனையில மட்டும் வாழாம நிஜத்திலேயே வாழற உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்களுடைய ஒத்துழைப்பினால தான் நாங்க எங்க கௌரவத்தை காப்பாத்திக்க முடியுது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நானா உங்களை என்ன பண்றேன் பாருங்க. இங்க வாங்க, நீங்க வாங்கல. இங்க ஐயோ வாங்க. ஐயோ கண்ண மண்ணுங்க. இந்த கண்ணு இல்லங்க, இங்க இங்க. ரத்னா, ஏ ரத்னா, என்ன என்னடி இது? ஜவுளிக்கடை பில் 5000 ரூபாய் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணா குடும்பம் என்ன ஆகுறது? குடிக்கிறதுக்கும் சீட் ஆடுறதுக்கும் மாசத்துக்கு நீ என்ன செலவு பண்றத பாரு. அதுக்கப்புறம் நான் செலவு பண்றது சாதாரணமா தெரியும். நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன். ஓ சம்பாத்தியத்துல எனக்கு பங்கு இருக்கு. நானும் தான் உன்னோட ஆடி பாடுறேன். குரூப்புக்கு நான் முதலாளி. இந்த முதலாளிக்கு நான் பொண்டாட்டி. பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கலாம், ஆனா அடிமையா இருக்க முடியாது. ஏன் சுதந்திரத்துல தலையிட உனக்கு உரிமை இல்ல. சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு நீ ஊதாரித்தனமா செலவு பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா முதல்ல நீ குடிக்கிறதையும் சூதாடுறதையும் நிறுத்து. எனக்கா உத்தரவு போடுறேன் உன்ன. பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் இன்னும் முன்னேறவே இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பெண்கள் போலீஸா வந்திருக்காங்க. வந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கும் வரதட்சணை கொடுத்தாதானே கல்யாணமே நடக்குது. அப்போ நீங்க வரதட்சணை எதிர்பார்க்கறீங்களா? நான் ஒரு ஆண் தாசியா இருக்க விருப்பப்படல. உங்களுக்கு வேலைக்கு போற பெண்களை பிடிக்குமா? பணம் கொடுக்கிற மிஷினா மனைவியை நினைக்காத வரையில அவன் வேலைக்கு போறதுல தப்பு இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நிருபருங்கிறதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறியா? அப்பாடா, நெருங்கிட்டீங்க. நீ என்ன சொல்ற? வா போன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ரத்னா, நான் சொல்றது கேளு. உன்னால என் வாழ்க்கை கெட்டு போகுது நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உனக்காக தான் நான் வாழ்றேன். உன் லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு. ஏய், தெருவுக்கே கேட்கற மாதிரி கத்துற. உன் யோகிதை ஊருக்கே தெரியட்டும் தான். சரி, உனக்கு என்ன வேணுங்கிற? எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். உனக்கு என்னால நிம்மதி வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். கீழே வா. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத.
நான் குழப்பத்துல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா குழப்பத்தையும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா தீத்துறேன். கல்லறைங்க இருக்கு. அல்பாயுஸ்ல போனதுக்கெல்லாம் ஆசை அடங்காது. எந்த கல்லறிந்து எந்த பேய் எழுந்து வருமோ. ஐ டேக் லீவ். குட் பை டெட் பாடிஸ். உங்க ஆஸ்மா சாந்தி அடையட்டும். உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் வீட்டுக்கு போறேன். யாரு அது? இங்க நீதான் வாட்ச்மேனா? இங்க வாட்ச்மேன் வெட்டியா எல்லாமே நான் தான். உனக்கு என்ன வேணும்? ஒரு பணத்தை புதைக்கணும். புதைக்கலாமே. பணம் எங்க நடந்து வருதா? கார் டிக்கில இருக்கு. டிக்கில போட்டு கொண்டு வரதுக்கு அது என்ன பார்சலா? அனாதை பணத்தை அள்ளி போட்டு கொண்டாண்டியா? பரவாயில்ல, காத்தால ஆபீஸ்ல பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டு வா, புதைச்சிடலாம். இது யாருக்கும் தெரியாம ரகசியமா புதைக்க வேண்டிய பணம். கொலைகேசா? வேணாம்ப்பா, நான் மாட்டிக்குவேன். கொண்டு போய் கடல்ல தூக்கி வீசிட்டு போ. இது என்ன பாத்தியா?
500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய்க்கு நோட்டு இருக்கா? அதான் பாக்குறியே, இதுல 10 நோட்டு இருக்கு. 5000 ரூபாய். இவ்வளவும் உனக்குத்தான். இவ்வளவும் எனக்கேவா? ஆமா. இப்ப என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? காரியத்தை முடிச்சிடறேன். வேலை சுழுவ முடியணும்னா கொஞ்சம் சரக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். சரக்கு எங்கிட்டே இருக்கு. இங்கிலீஷ் சரக்கு. ஆஹா, நம்ம நாட்டுக்கு வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனதுல கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த சீமை தண்ணியை கொடுத்துட்டு போனதுல தான் எனக்கு பரம சந்தோஷம். ஊத்துங்க அந்த தேவாமிர்தத்தை. வாங்க, வேலையை முடிச்சிடலாம். இது கொடுங்க எனக்கு. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தேவைப்படும். வாங்க. இது காரா? பார்த்து அந்த பக்கம். சார், புதுசா குளிச்சோன்னா பாக்குறவங்க சந்தேகப்படுவானுங்க. அதனால இந்த கலரைய பேத்துட்டு இதுக்குள்ளார போட்டுறேன். நல்ல ஐடியா, அப்படியே செய். தோன்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க இது? கைய போட்டா கலப்பா இருக்கு, அணைச்சா அலுப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப கட்டி பிடிக்கிறீங்க. மூடு வந்துருச்சா? பார்வதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிங்க? உடம்பெல்லாம் நடுங்குது. குளிரே இல்லையே, ஏன் நடுங்குது? உள்குளிரா இருக்கும், வெளியே பனி பெய்யுதுல. இப்ப பாருங்க, உங்களுக்கு குளிரே தெரியாது. ஊர்ல நடக்கிறத பார்த்தா என்னால நம்பவே முடியல. ஊர்ல எல்லாம் நடக்குது, இங்கதான் நடக்கவே மாட்டேங்குது. இப்ப இவகிட்ட ஏதாவது சொன்னா வளரி கொட்டி ஊரை கொட்டிடுவான். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவோம். கொஞ்சம் அந்த பக்கம் தூக்கு. போட்டதெல்லாம் தெளிஞ்சிடும் போல இருக்கு. பாத்து பாத்து. என்ன சார் இது? புகை வருது. திராவகம். இது ஊத்துனா உடம்பு அடையாளம் தெரியாம வெந்துடும். பெரிய ஆளு சார் நீ. கொஞ்சம் அதை புடி, இல்லைன்னா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருவானுங்க. முருகா ஞான பண்டிதா. அம்மா, எங்களுக்கெல்லாம் அது மாமனார் வீடுனா இவங்களுக்குலாம் மாமியார் வீடா? அதனாலே தைரியமா போடா. துணிந்த பின்மனமே துயரம். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். சலாம் அலைக்கும். நமஸ்கார். இன்ஸ்பெக்டர் சார், என் பேர் அர்த்தநாரி. நான் ஒரு கொலையை பார்த்துட்டேன். வாங்க உட்காருங்க. என்ன சார், ஹோட்டலுக்கு காபி சாப்பிட கூப்பிட மாதிரி கூப்பிடுறீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன் சார். இங்க கொலை கொள்ளைங்கிற செய்தி தான் வரும். உட்காருங்க. எனக்கு பயமா இருக்கு சார். சரி, நாங்க வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வேணாம் சார், அங்க என் பொண்டாட்டி இருக்கா. விஷயத்துக்கு வாங்க சார். நீங்க சொன்னது எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நியாயமா ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா நாய் பாடாத பாடுபடுத்திடுவீங்களே. நான் சொன்ன விஷயத்தை எடுத்துங்க, என்ன விட்டுருங்க, நான் போறேன் சார். இனிமே நாங்க உங்களை விட மாட்டோம். யோ, இங்க வாயா.
நேத்து ராத்திரி டியூட்டில இருந்தது யாரு? டேவிட் சார். இன்னைக்கு ராத்திரி வருவானா? வரமாட்டான் சார். ஏயா? கை நிறைய பணம் வச்சிருந்தான் சார். ஏதுன்னு தெரியல. ஒரு 100 ரூபாய் கடனா கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டான் சார். இப்ப எங்க இருப்பா? எத்தனை பேரை எடுத்து போட்ட கையே உன்னை எடுத்து பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய்யே உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கோ, சொல்லுன்னா புரிஞ்சுக்கோ, பட்டுத்தா அறிஞ்சுக்கோ, இல்லன்னா விலகிக்கோ. சையா 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 சை. எத்தனை பேரை வளைச்சு போட்ட கை உன்னை அணைச்சு பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய் உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. காயமே பொய் பொய் காத்தடைச்ச பை பை காத்தடிச்சா தூத்தி கொள்ளவாமா. ஆசைய வெயி வெயி ஆனழக மெய்யி மெய்யி சேத்தணிச்சு சேதி சொல்லவாமா. ஆவி அடங்கும் முன்னே ஆசை அடக்கி வைப்பேன் தாவி கொடுத்து விடலாம். ஊரு ஒருங்கிருச்சு உறவோ எழுந்திருச்சு தாவி தழுவி கொள்ளலாம். அட ஓடு மூச்சு ஓசி நீ உள்ள வர யோசி ஆடு கண்ணீராசி நல்ல பக்க மேல வாசி. அட ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய்யாரே. எத்தனை பேரை வளைச்சு போட்ட கை உன்னை அழைச்சு பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய் உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. ஓடும் தண்ணி எல்லோருக்கும் சொந்தம் உண்டு. ஆத்துக்கு சொந்தம் இருக்கா? வீட்டு சமையல் ருசி உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு. பாத்திரம் கண்டு கொள்ளுமா? அது சொச்சம் மிச்சம் தேடு எட்டாடுக்கு வீடு இதை வச்சு விளையாடு. எத்தனை பேரை எடுத்து போட்ட கையே உன்னை எடுத்து பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய் உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கோ, சொல்லுன்னா புரிஞ்சுக்கோ, பட்டுத்தா அறிஞ்சுக்கோ, இல்லன்னா விலகிக்கோ. சையா 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 சை. எத்தனை பேரை வளைச்சு போட்ட கை உன்னை அணைச்சு பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய்யே உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. லஞ்சம் வாங்கின நோட்டு ஆட்டம் போட வைக்குதா? சொல்லு. அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன். நான் ஒண்டியா தூங்கிக்கின்னு இருந்தேனுங்க. அப்போ ஒருத்தர் கார்ல வந்தாரு. என் தலைமுடியை பிடிச்சி இழுத்து பிராண்டியில வாயை ஊத்திட்டாரு. இது வாயில பிராண்டியை ஊத்திட்டாரு. எனக்கு போதை ஏறிக்கிச்சு. அப்போல்ல 500 ரூபா நோட்டில் முறை மாதிரி இருக்குமே. மேலுமே சொல்றேன், என் லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா.
அதுல ஒரு 10 நோட்டு எடுத்து என் கையில கபால்னு அழுத்தினாரு. எனக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. பணத்தை புதைன்னு சொன்னாரா, புதைச்சிட்டனுங்க. இவன் தானே அவன்? இவர் இல்லைங்க. டேவிட், என் கூட கல்லறைக்கு வந்து புதைச்ச எடுத்து காட்டு. யோ, என்னையா தேடுற? எங்க புதைச்சன் கூட உனக்கு தெரியல? அன்னைக்கு நான் 2 ஆளா இருந்தேன் சார். 2 ஆளா? அதான் சார், தண்ணியில இருந்தேன். எந்த கல்லறை கடியில புதைச்சேன்னு தெரியலையே. யோ, நல்லா தேடி பாரியா. சார், நிதானத்துல இருந்தாலே இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு நான் சுதியில வேற இருந்திருக்கேன். போதா குறைக்கு இங்கிலீஷ் தண்ணி வேற. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா சார், கல்லறையை தேடி தேடி களைச்சு போயிட்டேன் சார். இதுக்கு மேலேயும் என்ன கல்லறையை தேட விட்டீங்கன்னா கையை காலை நீட்டி நான் இங்கே படுத்துருவேன். அப்புறம் எனக்கு மேல நீங்க ஒரு கல்லறை கட்ட வேண்டியிருக்கும். என்னடா உன்னோட பெரிய வம்பா போச்சு? பிரியா, ரமேஷ் தன் மனைவியை கொலை செஞ்சு கல்லறையில புதைக்க போனதை கண்ணால பார்த்ததா அர்த்தநாரி சொல்றாரு. ஆனா கூட இருந்து பணத்தை புதைச்ச வாட்ச்மேன் டேவிட் ரமேஷ் போட்டோவை பார்த்து வந்தவன் அவன் இல்லைன்னு அடிச்சு சொல்றான். ரமேஷ் தான் கொலைக்காரன்னு உறுதியா தெரிஞ்சாதான் நாங்க அவனை கைது செய்ய முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரியா, நீ பத்திரிகைக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி ரமேஷ் வீட்டுக்கு போ. அங்க அவன் மனைவி ரத்னா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு. ஓகே, டன். எஸ், என்ன வேணும்? குட் மார்னிங் மிஸ்டர் ரமேஷ். குட் மார்னிங். என் பேர் பிரியா, பத்திரிகை நிருபர். உள்ள வாங்க. திடீர்னு என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குறது இல்ல. டெலிபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல, ப்ளீஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பேச்சுல பதட்டம் தெரியுது. பொதுவா பெண்கள் கிட்ட பேசி பழக்கம் கிடையாதா? நோ, என் ஃபேன்ஸ்ல பெண்கள் தான் ஜாஸ்தி. இஸ் இட்? பை தி பை, என்ன விஷயம்? உங்ககிட்டயும் உங்க மனைவி கிட்டயும் ஒரு பேட்டி எடுக்கணும். எதுக்கு? பத்திரிகையில போடத்தா. நாங்க எங்க பத்திரிகையில முக்கியமானவங்களை பேட்டி கண்டு மனம் ஒன்றுபட்ட தம்பதிகள்ங்கிற தலைப்புல கட்டுரையை வெளியிடுறோம். அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா பேட்டியை ஆரம்பிச்சிடலாம். மேடம், என்கிட்ட பேட்டி எடுத்துக்கங்க. பேட்டி தம்பதிகளை பத்தி. அவங்க இல்லைன்னா எப்படி? நானே போய் கூப்பிடுறேன். மேடம் மேடம், இப்ப இல்ல. ஈவினிங் வரட்டுங்களா? ஈவினிங் இருக்க மாட்டா. அப்ப நாளைக்கு வரேன். நாளைக்கும் இருக்க மாட்டா. என் வைஃப் வெளியூர் போயிருக்கா. அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் பேட்டி எடுத்துக்கிறேன். உண்மையை சொல்லாட்டி விட மாட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல தப்பில்ல. ஆனா தயவு செய்து பத்திரிகையில மட்டும் போட்டுறாதீங்க. சரி, சொல்லுங்க. லுக், நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல மியூசிக் பார்ட்டில இருக்கோம். எங்க 2 பேருக்கும் பல பேரோட தொடர்பு உண்டு. எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா அவ கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த சண்டை பெருசாயிடுச்சுன்னா நான் எங்கேயாவது வெளில போயிடுவேன். 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். இந்த தடவை அவ போயிட்டா, அவ்வளவுதான். அவங்களும் உங்கள மாதிரி 2-3 நாள்ல திரும்பி வந்துருவாங்க இல்லையா? நான் அடுத்த வாரம் வரேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரேன். என்னாச்சு? ரத்னா இருக்காளா? இல்ல. எங்கன்னு கேட்டியா? கேட்டேன். ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதட்டமா பதில் சொன்னா. கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தா. நான் பத்திரிகைக்கு அவசியம் பேட்டி வேணும்னு கேட்டப்போ ரத்னா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு சொல்லி மழுப்புனா. இதுல இருந்து அவன் உண்மையை மறைக்கிறான்னு தெரியுது. அப்படின்னா அவனை கைது செஞ்சு லாக்அப்ல வச்சு விசாரிங்க. அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம கைது பண்ண முடியாது. அதுக்குள்ள பணத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனா டேவிட் குடிபோதையில புதைச்ச இடத்தை மறந்துட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
வாங்கம்மா. அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? அர்ஜென்ட்டா போட்டாலும் ஆர்டினரியா தான் தருவேன். இங்க குடிக்கவே தண்ணி இல்ல. இதுல ஏதுமா துவைக்க தண்ணி? கொஞ்சம் இருங்க. இது டான்ஸர் ரமேஸ்வர உடுப்புங்க. பாதி எண்ணி எழுதிட்டேன், மீதி எழுதிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். சரி சரி சீக்கிரம். வெளுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் தடவி பாத்துருவேன். என்னது பிசு பிசுன்னு? தாடி. அவன் மூஞ்சில தாடி வச்சிருப்பான். இவர் என்னன்னா பாக்கெட்ல வச்சிருக்காரு. எங்கே குடு பார்க்கலாம். இன்னொருத்தர் பொருளை கொடுக்கறது பழக்கம் இல்லம்மா. நீ நிச்சயமா கொடுக்க போற. எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஆள் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தானே. அப்படியா? இப்ப பாரு சார், கார் டிக்கில பணத்தை கொண்டு வந்து புதைக்க சொன்னது இவனே தான். இப்ப அடையாளம் சொல்லிட்டு கோர்ட்ல கேட்கும்போது போதையில இருந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டேன் சார். புதைக்கும் போதுதான் நான் போதையில இருந்தேன். இவனை பார்க்கும்போது நான் ஸ்டெடி. எங்க கேட்டாலும் சத்தியமா இவன் தான் சொல்லுவேன். வருஷத்துக்கு முன்னால என் காதலர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் நினைவு நாள் அன்னைக்கு கல்லறைக்கு போய் மலர்வளை வச்சு பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் நேரா இருந்த தோற்றம் மறுவு எழுதின கல்லு இன்னைக்கு தலைகீழா திரும்பி இருக்கு. வாட்ச்மேன் விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவருக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த கல்லறை எங்க இருக்கு? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல. சார், உடம்பு அழுகி போயிருக்கு சார். முகம் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிருக்கு சார். ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் எடுப்போம். டாக்டர், பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் இங்கே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேஜிஸ்ட்ரேட் சார். எஸ், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். எதிர் வீட்டு அர்த்தநாரியோட சாட்சி ஓகே, கல்லறை வாட்ச்மேனோட சாட்சி ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓகே, தலவக்காரம் கொடுத்த தகவல் ஓகே. ரொம்ப திறமையா வேலை செஞ்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மேஜிஸ்ட்ரேட் இந்த வாரண்ட்ல கையெழுத்து வாங்கி ரமேஷ் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் ரமேஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? உங்களை நான் கைது செய்ய வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், என்ன கைது செய்ய போறீங்களா? ஏ, நீங்க இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வாரண்டோட வந்திருக்கேன். உங்க மனைவி ரத்னாவை கொலை செய்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். நான் என் மனைவியை கொலை செய்தனா? என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதை சாட்சிகளோட கோர்ட்ல சொல்றேன். இன்ஸ்பெக்டர்,
வாட் இன்ஸ்பெக்டர், என்ன கொலகாரன்னு சொல்லி விளங்க மாட்ட வந்தீங்களே? என்னோட வைஃப் ரத்னா இதோ இருக்கா. இந்தாங்க உங்க அரெஸ்ட் வாரண்ட். கூட அறிவே கிடையாதா? கொஞ்சம் இருந்தது. உன்னை கல்யாணம் பண்ண உடனே அதுவும் போயிடுச்சு. என்ன கிண்டலா? நீங்க எனக்கு அடங்கி இருப்பீங்கன்னு தான் உங்களை கட்டிக்கிட்டேன். நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. ஏண்டி கதையை மாத்துற? இது வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கம் பக்கம் பாக்காதீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு எதிர் வீட்டை ஏன் பாத்தீங்க? கல்லறை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலை விஷயத்தை என்கிட்ட சொல்லாம போலீஸ்ல போய் ஏன் சொன்னீங்க? உன்கிட்ட சொன்னா ஊரையே கூட்டுவேன். போலீஸ்ல சொன்னா அவனை கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா என்ன ஆனா? சரி ஆவண்ணா. ஷோ, கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன ரத்னா உயிரோட இருக்கா? கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. புதைச்சத பாத்தீங்களா? இல்ல, கல்லறையில பேய் இருக்குன்னு பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட. இதுக்கு நான் கல்லறையிலே இருந்திருக்கலாம். உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும். கண்ணால பாக்காத விஷயத்த போலீஸ்ல போய் சொன்னீங்களே, போய் சொன்னதா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே அடுத்த விட்ட பாத்தீங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன். என்னது, இதுக்கு முன்னாடி சாதுவா இருந்த மாதிரி பேசிட்டு போறா. இவ குடும்பமே ராட்சச குடும்பம். இவங்க அப்பன் பேரு காளி, இவங்க அம்மா பேரு காந்தாரி, இவ ஒரு பஜாரி. பாலிஷா பார்வதின்னு மாத்திட்டாங்களா? என்ன பாலிஷோ? அசோக், இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? சமூகத்துல ஒரு விஐபி பேர்ல தவறான நடவடிக்கை எடுத்ததுக்காக உன் மேல கேஸ் போடலாம். இந்த விஷயத்தை பரபரப்பான செய்தியா வெளியிட்டதுக்காக பிரியா பேர்லயும் அவங்க பத்திரிகை பேர்லயும் மான நஷ்ட வழக்கு போடலாம். அதை சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த கேஸ்ல எதிர்த்த வீட்டு அர்த்தநாரி சாட்சி, சலவக்காரன் சாட்சி, கல்லறை வாட்ச்மேன் சாட்சி, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலையை செஞ்சது ரமேஷ் தான். சரி, அதை எப்படி நிரூபிக்க போறீங்க? சார், அதை நிரூபிக்கிறது மட்டுமல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் மேல இருக்க கரையை துடைக்க வேண்டியதும் ஏன் பொறுப்பு. இத்தனை நாள் அது ஒரு டியூட்டியா இருந்தது. ஆனா இப்போ அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ரமேஷ தூக்கு மேடைக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். அசோக்கோட நம்பிக்கைக்கு நிச்சயம் நான் துணையா இருப்பேன் சார். ஓகே, உங்களை நான் நம்புறேன். வள்ளி, வள்ளி, என்னையா? கடவுள் நம்ம கண்ணை திறந்துட்டாரு. இன்னுமே கடலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்னையா சொல்ற? குருவி ஜோசியம் பாத்தியா இல்ல குறி சொல்றவங்கிட்ட கை நீட்டினியா? அதெல்லாம் இல்ல, வெள்ளக்காரவங்க மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. இந்த வேளை அவன் அன்னாடம் காட்சி இல்லாம 3 வேளையும் மூக்க பிடிக்கிறீங்களா? அதான் எப்படின்னு கேக்குறேன். நேத்தி வெள்ளக்காரவங்களை சுத்தி காட்ட படகுல ஏற்றி கூப்பிட்டுக்கிட்டு போனா, அப்ப இந்த குழந்தைய பார்த்து ஆசைப்பட்டு இத நாங்க தத்து எடுத்துக்கிட்டு போய் எங்க நாட்டுல வளர்த்துக்கிறோம்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? 50,000 ரூபாய் பணம் கேட்டேன். சம்மதிச்சு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட பாவி, என்ன பாவம் செஞ்சுமோ நமக்கு புள்ளையே பிறக்கல. அன்னைக்கு ராத்திரி கோனார் வீட்டுக்கு படகுல வைக்கல ஏத்திட்டு போகும்போது அது மேல இந்த புள்ள வந்து விழுந்துச்சுன்னு சொன்னேன். நம்ம குறைய தீக்க கடவுள் கொடுத்தாருன்னு நினைச்சு இதை வளர்க்க ஆசைப்பட்டேன். இப்படி வேலை பேசிட்டு வந்து நிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? வாய முடுறி. உலகத்துல பாவ புண்ணியம் பார்த்தா பிழைக்க முடியாது. குழந்தைய குடுறி. மாட்டையா? குழந்தைய குடுறீனா? குழந்தைய கொடுக்க மாட்டேயா? ஐயோ, ஐயோ, அடிக்கலையா? குழந்தை கொடுக்க மாட்டேன். அடிக்கலையா? குழந்தை கொடுக்க மாட்டேன். என்ன அடிக்கறான்? குழந்தை கொடுக்க மாட்டேன். ஆனந்த சொந்தம். தெரியாதனமா ஊந்துட்டமா. நான் ஒரு எல்போர்டு. உங்க அம்மா இல்லையா? ஐயோ, அம்மா இல்லையா? பாவம். அப்பா? ஐயோ, அப்பாவும் இல்லையா? அம்மா அப்பா இல்லையா? யாரப்பா இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா? தெரியலையா? அம்மா அப்பா கிடைக்கணும் சரியான இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏமா, உன் பேர் என்ன? அப்பா பேர் என்ன? அம்மா எங்க? அம்மா அப்பா பேரும் சார் வான அமுச்சு வான அச்சுல அவன. மிஸ்டர் நரேன். எஸ் சார். இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க. எஸ் சார். நீங்க கையெழுத்து போட்டுட்டு போறீங்க. வாமா. இது யார் குழந்தைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இல்லத்துல இருக்கு. சரி சார். சார், என்னையும் பாதுகாப்புல வைங்க சார். பொண்டாட்டி இம்சை தாங்க முடியல. ஷோ. என்ன சு? ஷட் அப். இது கொஞ்சம் பரவாயில்ல.
இங்க பாருமா, நீ எங்க இருந்து வர? நீ எங்க இருந்துமா வர? இருங்க அசோக், நான் விசாரிக்கிறேன். பாப்பா, நீ எங்க இருந்து வர? எங்க இருந்து வரமா? ரமேஷ் உங்க அப்பானா? உங்க அம்மா யாரு? நீங்க சேர்ந்து உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 பேருமா சேர்ந்து குழந்தைய அழ விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இந்தாம்மா பிஸ்கட் எடுத்துக்கோ. அம்மா எடுத்துக்கோ, அம்மா எடுத்துக்கோ. பச்சை குழந்தைகிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் தெரியாத நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு பத்திரிகை நிருபர். நான் எத்தனை பேர்கிட்ட பேட்டி கண்டிருக்கேன் தெரியுமா? நானும் எத்தனை பேரை விசாரிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட நடக்காது. என்ன கேட்கணும்னு சொல்லு, நான் கேட்டு சொல்றேன். அம்மா வாடா, என் கண்ணா வாடா, செல்லம் வாடா, அம்மா வாடா. இது ரமேஷ் போஸ்டர் காட்டி அப்பான்னு சொல்லிருக்கு. அதனால இது எந்த ஊர்ல இருந்து வருது, அம்மா யாரு, இதெல்லாம் தெரியணும். அவ்வளவுதானே? இங்க பாருடா கண்ணா, நீ எங்க இருந்து வர? ஊர்ல இருந்து வரியா? ஊர்ல இருந்து வரலாம். எப்படி வந்த? ஊர்ல யார் இருக்கா? யார் கூட வந்த? அம்மா. அம்மா எங்க? அம்மா அழாத அழாத அழாத, வேண்டாம் 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 வேண்டாம். ஐயா பத்தியா, சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. சட்டையை கழட்டிட்டு குளிக்கலாமா? என்னடா அது? அட என்னடா அது சட்டையில? பஸ் டிக்கெட்டா? அதை இங்க கொடுங்க. லாக் ஷீட்டை வச்சு பார்த்துட்டேன். இந்த டிக்கெட்டை கருங்குளம் கிராம ஸ்டாப்பிங்ல நான் தான் இஷ்யூ பண்ணேன். வேற ஏதாவது கேட்கணுமா சார்? இந்த குழந்தையோட யார் வந்தாங்கன்னு தெரியுமா? ஒரே ஒரு அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. வாடா குழந்தை. இந்த குழந்தையினுடைய அம்மா தங்கம் எங்க? சொல்றோம், உள்ள வாங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். இதுதான் என்னோட கார்டு. இந்த குழந்தை பட்டணத்துல காணாம போய் எங்க கிட்ட கிடைச்சது. அவ உங்க வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தங்கத்தை பத்தி நாங்க சொல்றோம். தங்கம் குழந்தை ஏன் பட்டணத்துக்கு வந்தாங்க? இவ அப்பாவை பார்க்க. இவளுடைய அப்பா உங்களுக்கு என்ன உறவு? என் பிள்ளைதான், ராஜகோபாலன்னு பேரு. ரமேஷ்னு பேரை மாத்தி வச்சுட்டு இப்ப பட்டணத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு மியூசிக் பார்ட்டியில இருக்கிறதா கேள்வி. அப்போ இந்த குழந்தையோட அம்மா தங்கம் இந்த ஊர் மிட்டாதார் சுப்பையா பிள்ளையினுடைய பொண்ணு. என்ன அப்படி பாக்குறேன்? ஒரு பிள்ளைமார் குடும்பத்துக்கும் ஒரு பிராமண குடும்பத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா, பொண்ணு பேரு தங்கம். பேர்ல மட்டுமல்ல, குணத்திலையும் பத்திரமாத்து தங்கம். என் பையன் உரைச்சி பார்த்துட்டான். சாரிகமசா பாமபகா ரீத பதமா பதனிகா சரிகமா தப கம பத பனீரே சதா நிசரினி தனி சதா பதனி பா மபத மாகரிசா சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளி, சொப்பனத்தில் என்றும் உன் உருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும். சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியோ, சொப்பனத்தில் என்றும் உன் உருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும். சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளி.
நேசம் பாசம் நிறம் மாறிடுமோ சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே பொன்னில் வார்த்த பைங்கிளியோ ஆஹா ஆஹா வாரி வாரி ஒரு வள்ளல் போல தர ஏன் தயக்கம் ஆரம்பம் இனிய வேதனை கொடுக்கும் வா நெருக்கம் வேகம் வேகம் இந்த மாலிபமே வேண்டும் வேண்டும் இந்த ஆனந்தமே சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பங்கிளியே சொப்பனத்தில் என்றும் புன்புருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் ஆ என்னை விட்டு பிரிந்ததும் நீ மறுபடியும் முன்போல் பூரண கன்னியாகி விடுவாய் என்று சொன்னான். உலகத்திற்கே ஒளியும் உயிரும் தருபவனான ஆதித்தன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்து விட்டான். அதன் பயனாக சாமி, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன ஆச்சு? குளத்துல தண்ணி எடுக்கிறேன்னு போய் என் குலப்பெருமையை குழி தோண்டி போச்சுட்டு வந்துட்டா. புரிய முடியா சொல்லுங்க. கழுத்துல தாலி கட்டுறதா சத்தியம் பண்ணிட்டு உங்க பிள்ளை இவளை களங்கப்படுத்திட்டாரு. இப்போ இவ வயத்துல அவர் வாரிசு வளருது. இது போய் எவங்கிட்டயோ கெட்டு போனவள என் தலையில கட்ட பாக்குறாங்க. என்ன சொன்னே? ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட கெட்டு போயிருந்தா மகளை வெட்டி கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணி இருந்திருப்பாரா சுப்பியா பிள்ளை. அந்த அளவுக்கு அவர் மானஸ்தர். எடுத்தது நீயா இருக்கிறனால தான் வீடு தேடி வந்து நியாயம் கேட்கிறார். சரி, நான் தான் கெடுத்தேன். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? இவ கழுத்துல தாலியை கட்டி இவ்வளவு மனைவியா ஏத்துக்கணும். முடியாதுன்னு மறுத்தா நான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்பேன். அதுக்கு அவசியம் இல்லை. இதையே பஞ்சாயத்தா நினைச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். டேய், நீ செஞ்ச பாவத்துக்கு நீதாண்டா பரிகாரம் பண்ணணும். அப்பா, நீ என்னதான் சொன்னாலும் இதுதான் என்னுடைய முடிவு. சரி, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சாமி, என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு உங்க ஜாதியிலேயே எதிர்ப்பு வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கடவுளே எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஐயா, தங்கத்துக்கு தங்க விக்கிரகம் மாதிரி பொன் குழந்தை பிறந்திருக்கு. வாங்க உங்க பேத்தியை பார்க்கலாம். ராஜகோபாலா, ராஜகோபாலா எங்க போயிட்டான்? போன வாரம் தான் பட்டணத்துல ரமேஷ் இருக்கிற இடம் இவளுக்கு தெரிஞ்சது. போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். எத்தனை நாளைக்கு தான் அவன் நினைவோட வாழ முடியும்? அவனோட வாழறதுதானே நியாயம். அதனாலதான் நானும் அனுப்பிச்சு வச்சேன். இப்ப சொல்லுங்க, பட்டணத்துல என் மாட்டு பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா சொல்லுங்க. ஏன் பதில் பேச மாட்டேங்கிறே? இத்தனை நாள் இந்த குழந்தை அவ அப்பனை பிரிஞ்சு வாழ்ந்தது, இனிமே அவ அம்மாவையும் பிரிஞ்சு வாழ போறதா? உங்க மருமக தங்கம் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம். நாங்க வரோங்க. சரி, வரேம்மா. அம்மா,
குழந்தைய நாங்க கூட்டிட்டு போறோம். அப்போ நானும் வரேன். குழந்தைய கூட்டிட்டு வந்த எங்க பேர்ல நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்பிக்கை இருக்கு. பேஷா கூட்டுன்னு போங்க. ஆனா நல்ல செய்தியா சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. மிஸ்டர் ரமேஷ், உங்களை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க, அப்படித்தானே? ஓகே, ஒன் செகண்ட். ஹலோ, நான் ரமேஷ் பேசுறேன். நான் டிஐஜி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் அசோக் அங்க வந்திருக்காரா? யா, என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க. ஒன் செகண்ட். மிஸ்டர் அசோக், டிஐஜி உங்ககிட்ட பேசணுமா? சார், நான் அசோக் பேசுறேன். அசோக், ரமேஷை கைது செய்ய வேண்டாம், உடனே இங்க வா. சார், நான் சொல்றதை செய். எஸ் சார். என்ன அசோக்? டிஐஜி வர சொல்லிருக்காரு. இன்ஸ்பெக்டர், நீங்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும். விலங்கோடு இல்ல, விருந்தாளிய. பிரமாதமா சமாளிக்கிறியே. ஆமா, இன்ஸ்பெக்டர் எதுக்கு டிஐஜி கூப்பிட்டாரு? மிஸ்டர் அர்தனாரி, நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அதை இப்ப சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சார், சப் இன்ஸ்பெக்டர் சார், நான் டிஐஜி சார். இவர் ஒரு நாள் திருட்டுத்தனமா எங்க வீட்டுக்கு வந்தார். ரமேஷ் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்கார் நீங்க தானே? ரமேஷ் கொலை பண்ணதை பார்த்ததா ஒரு புகார் எழுதி கொடுங்கன்னு கேட்டார். நான் எதுக்காக எழுதுன்னு கேட்டேன். நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீ எழுதி கொடுத்த அதை ஆதாரமா வச்சு ரமேஷை கைது பண்ணி நான் ப்ரமோஷன் வாங்கிடுவேன்னு சொன்னார். வாயா, நீ ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நான் பொய் புகார் எழுதி கொடுக்குமான்னு கேட்டேன். என்னை இழுத்துட்டு வந்து லாக்கப்ல போட்டு முட்டிக்கு முட்டு தட்டி பொய் புகார் எழுதி வாங்கிட்டாரு சார். என்ன காயமே இல்லைன்னு பாக்குறீங்களா? அனைத்தும் உள்காயங்கள். உண்மையை சொல்லுங்க. நீங்க பேசுறது டிஐஜி கிட்ட. ஜாக்கிரதை. பாத்தீங்களா சார், நீங்க பக்கத்துல இருக்கும்போது இப்படி மிரட்டுறாரு. லாக்கப்புள்ள என்ன எப்படி எல்லாம் அடிச்சிருப்பாரு. பொதுமக்களுக்கு போலீஸ்காரங்க தான் பாதுகாப்பு. போலீஸ்காரங்களே பொய் சொல்ல சொன்னா நாங்க யார நம்பிக்கை வாழ்றது? சரி, நீங்க போலாம். துட்டு வாங்க முட்டாள். அசோக், முதல் சாட்சியே மாறிட்டான். இனிமே என்ன செய்ய போறீங்க? அவரை மாத்தினது ரமேஷ் தான். அவனை ஆதாரத்தோட கைது செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஓகே. இந்நேரம் அர்த்தனாரி டிஐஜி கிட்ட கதையை மாத்தி சொல்லி இன்ஸ்பெக்டர் அசோக் முகத்துல கரிய பூசிருப்பான். அது எப்படி உனக்கு சாதகமா சொல்ல வச்ச? அதுவா? ஹலோ அர்த்தனாரி, என்ன சார் நடந்து போறீங்க? டிவிஎஸ் 50 எங்க? அது என் பொண்டாடி சொல்ற மாதிரி தான் கேக்குது. அதுவுமா? எதுதான் நான் சொல்ற மாதிரி கேக்குது? வாங்க சார், கார்ல டிராப் பண்றேன். வேணாங்க, நான் நடந்தே போறேன். என்ன சார் கூச்சப்படுறீங்க? வாங்க. நான் ஓடி போயிடுறேன். சார் வாங்க சார். எதுக்கு சார் உங்களுக்கு சிரமம்? சார், நான் பின்னாடி தான் இன்னும் பின்னால உட்கார வைக்கிறேன். நான் கொலை பண்ணி பாடிய கல்லறையில புதைக்கிறதுக்கு கொண்டு போனதை கண்ணால பாத்தீங்க. அது அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னீங்க. மறுபடியும் சாட்சி சொல்ல போலீஸ்ல கூப்பிட்டா போவீங்களா? உண்மை எப்படி சார் சொல்லாம இருக்க முடியும்? சொல்ல முடியாதபடி நாக்கை இழுத்து வச்சு அறுத்துட்டா நான் ஊமை ஆயிடுவேன். அப்ப சைகையில சொல்ல போறீங்களா? கேரட்டை நறுக்கிற மாதிரி உன் விரலெல்லாம் துண்டு துண்டா நறுக்கிடுவேன். கண்ணை தோண்டிடுவேன். நான் கொலை கஞ்சாதவன் தெரியும்ல. அப்புறம் சார், நான் ரொம்ப பயந்தவன். நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அதை நான் அப்படியே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிடுறேன். முதல் சாட்சியை பயமுறுத்தி பண்ணிய வச்சுட்ட. மிச்சம் இருக்கிற 3 சாட்சியை எப்படி மாத்த போற? சதுரங்கத்துல ஒவ்வொரு காயையும் எப்படி நகத்தணுங்கிற சாமர்த்தியம் இல்லாம நான் விளையாட மாட்டேன். வெயிட் அண்ட் see.
லக்ஷ்மி, என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழற? வா தூங்கு. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெச்சுக்க. எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு பணம்? உன் மாமன் மச்சான் இருக்கிற பெங்களூர்ல கடை வைக்காத, தெற்க போய் பழச்சுக்க. இந்த இனிமே உன் தலையை இந்த ஊர்ல பார்த்தேன்,
அதுவும் உடம்புல இருக்காது. ஊரை விட்டு ஓடவா பாக்குற? சாட்சி சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். ஐயோ, திருடன் திருடன், யாராவது புடிங்களே. ஏண்டா போலீஸ்காரங்க நான் சும்மா தூங்குறாங்க நினைச்சியா? பட்ட பகலே கை வச்சு காட்டுற. சைதாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உங்க பையன் வாங்கிக்கோங்க. என் வண்டி ரிப்பேர், நான் மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க. ஸ்டேஷனுக்கு. சார், இந்த ஆள் ரோட்ல போற பொண்ணுகிட்ட இந்த பையன் அபேஸ்மெண்ட் ஓட பார்த்தான். ஆளை துரத்து பிடிச்ச அவங்க கிட்ட. அந்த பொண்ணு எங்கயா? அதுகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க வேண்டாம்? அந்த அம்மா டிவி சுட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் ஷெட்ல விட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அவனை லாக்அப்ல தள்ளு. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். இதான் முதல் தடவை சார். என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே பண்ண மாட்டேன் சார். என்ன லாக்அப்ல போடு, லாடம் கட்டம் தானே சரி வருவேன் சார். உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க, வானத்தை பார்த்த பூமியை பார்த்த ஏய், ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கேன்ல, தாளம் போட்டு ரசிக்கிறத விட்டு ஏன்டா அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? பயத்துல வேற எப்படி சார் முழிக்கிறது? பயமா? எதுக்குடா பயம்? பாக்கெட் அடிச்சியா? பூட்டை உடைச்சியா? பொம்பளைய கையை பிடிச்சி இழுத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க. ஒரு கொலைகேஸ்ல சாட்சி சொன்னதுக்காக என்னை இழுத்துட்டு வந்து பூட்டிட்டாங்க. என்ன செய்வாங்களோன்னு பயமா இருக்கு. சகஜமா உள்ள வரணும், வெளியே போகணும். அப்பதான் சர்வீஸ் ஆகும், பயமும் தெளியும். எனக்கு தெரியலீங்க, வயித்துல புளியே கரைக்குது. ஓகே, உனக்கு பயம் தெரிய நான் ஒரு ஊசி போடட்டுமா? ஊசியா? ஆமா. வேணாங்க, நாய் கடிச்சப்ப கூட பைத்தியம் பிடிச்சிடும், ஊசி போட்டுக்கன்னாங்க. நான் போட்டுக்கல. அப்ப போட்டுக்கலன்னா என்ன, இப்ப போட்டுக்க. சட்டையை தூக்கு தூக்கு. எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் பாரு. ஆமா, பைய பறி கொடுத்த பொண்ணு ஏன் இன்னும் வரல? இப்ப வந்துருவாங்க சார். இதோ வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. சரி சார். அம்மா, புகார் எழுதி கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கா. அவளுக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக தான் திருடினேன். எல்லா திருடங்களும் இதான் சொல்லுவாங்க, இவனை நம்பாதீங்க. அம்மா, நான் சொல்றது நிஜம். உங்களுக்கு வேணா ஆஸ்பத்திரி விலாசம் கொடுக்குறேன், நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க. சார், இவ்வளவு சொல்லும் போது நம்பாம இருக்க முடியுமா? பாவம், விட்டுருங்க. என்னங்க நீங்க இவனுக்கெல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு? இந்த ஆள் சொல்றது கேட்கும் போது எப்படிங்க பாவம் பார்க்காம இருக்க முடியும்? நான் அவனை விட முடியாதுன்னு சொன்னா? நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாதானே நீங்க இந்த ஆள் மேல கேஸ் போட முடியும். இந்தாம்மா உன் பை, நீ போலாம். தேங்க்யூ சார். சார், என்ன சார்? எதை வச்சு அவன் மேல கேஸ் போடுறது? அவனை வெளியில அனுப்பு. சார் சார், செலவு கிடக்குறான், செத்துவ மாதிரி கிடக்குறான் சார். என்ன? மூச்சு வருதியா? பேச்சு வரலையா சார்? சரி சரி, தூக்கி நிக்கவே. சங்கிலியால் பிணைத்து தமிழடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே. ஏய், குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? ஏய், என்ன வளர? வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். என் நெஞ்ச கிழிச்சிப்பார், அதில் உண்மை தெரியும். சார், பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் சார். திடீர்னு எப்படியா பைத்தியம் பிடிக்கும்? ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ரமேஷ் பேசுறேன். இன்ஜெக்ஷன் பண்ணி
சாட்சிய பைத்தியமாக்கிட்டாங்களாமே. வைத்தியம் பண்ணாலும் பைத்தியம் தெளியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரா? ஐ ரியலி பிட்டி யூ. பைத்தியம் தான் சாட்சி சொல்லாதே, ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே. உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ள உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி. பாத்து கண்ணு தெரியாது உங்க மேல இப்படி காரை ஏத்திட்டு போறானே பாவி. இவ்வளவு டிராபிக் இருக்கிற ரோட்ல துணை இல்லாம இப்படி தனியா வரீங்களே. என்ன வர்றதாமா? பக்கத்து குருடர் பள்ளியில டீச்சரா இருக்கேன். இங்கதான் ரோட கிராஸ் பண்றது. இன்னைக்கு என்னமோ நேரம் சரியில்லை. நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். பரவாயில்லம்மா, என் ஸ்டிக் எடுத்து கொடுங்க, நானே போயிடுறேன். உங்க ஸ்டிக் கார் சக்கரத்துல மாட்டி முறிஞ்சிருக்கு. ஐயோ, நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? காந்தி நகர்லம்மா. வாங்க. உங்கள மாதிரி உதவி செய்றவங்க இருக்கிறதுனால தான் இருட்டுல வாடுற நாங்க வெளிச்சத்துல நிம்மதியா நடமாட முடியுது. உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் வரேன். என்னங்க இவ்வளவு தூரம் உதவி செய்றீங்க, என் கையால ஒரு கப்பு காபி சாப்பிட்டு போலாம். நீங்க தனியாவா இருக்கீங்க? தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு அனாதை. உட்காருங்க. நீங்க டேப் ரெக்கார்ட்ல பாட்டு கேட்டுட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டாறேன். சமையல் கட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் காஃபி போட்டு கொண்டாறேன். விருந்தாளிங்க வேலை செய்யக்கூடாது. நான் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருங்க. காஃபி. தேங்க்ஸ். என்ன பாக்குற? ஆளே மாறிட்டேன்னா? ரொம்ப நாளாவே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. அதனால தான் கண்ணு தெரியாதனா நடிச்சேன். கதவை வெளியே பூட்ட சொல்லிட்டு பின்பக்க வழியா வந்தேன். துரத்தி பிடிக்கிற நிலைமை ஏற்பட்டா நீ துவண்டு விழற வரைக்கும் துரத்துவேன். சத்தம் போட்டு ஊரை கூட்ட நினைச்சா சுத்து வட்டாத்துல ஏன்னு கேட்கவே நாதி இல்ல. அமைதியா இருந்தா ஆளுக்கு பாதி சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கலாம். வெல் டன் மதன், வெல் டன். உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினது நான் தான். இந்த நாடகத்தை அரங்கேத்தினதும் நான் தான். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் காதலனோட கல்லறையில பிணத்தை புதைச்சவன். அட பாவி, எதுக்காக இப்படி திட்டம் போட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணின? நீ என்ன பத்தி சாட்சி சொல்லக்கூடாதே, அதுக்காகத்தான். ஏற்கனவே சாட்சி சொல்லிட்டேனே, என்ன செய்யறதுன்னு கேட்கலாம். இன்னொரு தடவை கூப்பிட்டா போலீஸ் தான் மிரட்டி உன்னை பொய் சாட்சி சொல்ல வச்சாங்கன்னு சொல்லிடு. சட்டம் உன்னை ஒண்ணும் செய்யாது. இதோ பார், கற்பு போயிடுச்சேன்னு கண்ணீர் விடாத, தற்கொலை செய்திக்கலாம்னு முடிவுக்கும் வராத. புத்துநோயோட போராடிக்கிட்டு இருக்கிற உங்க அம்மாவை காப்பாத்த நீ வாழ்ந்துதான் தீரணும். கெடுத்த மதனையே உன்னை கட்டிக்க சொல்றேன். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் என் கல்யாண பரிசு. மதன், wish you both happy married life. Good luck. இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில மோதிர மாட்டு ஒருத்தர் காத்திருக்கும் போது நான் சாட்சி சொல்லி அதனால என் வாழ்க்கை இழக்க விரும்பல. நீங்க ஏற்கனவே கொடுத்த புகார் எங்க ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் உங்களை கோர்ட்டுக்கு கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டா நீங்க என்ன வற்புறுத்தி புகார் எழுதி வாங்கிருக்கீங்கன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு சாட்சியையும் ரமேஷ் மாத்திக்கிட்டு இருந்தா அவன் குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? அவன் எந்த சாட்சியை மாத்தினாலும் ஒரு சாட்சியை மாத்த முடியாது. அதான் பணத்தை குழி தோண்டி புதைச்ச கல்லற வாட்ச்மேன் டேவிட். ரமேஷை கைது பண்ண முடியும்னு தெரிஞ்சதோ நீங்க டேவிட்டை வெளியே விட்டுட்டீங்களே.
ரமேஷ் அவனையும் மாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்குள்ள அவனை கொண்டு வந்து என் கஸ்டடியில வச்சுக்குவேன். கவலையே படாத. டேவிட், சிக்கன் லெக் ஸ்பெஷலா உனக்காக ஆர்டர் பண்ணி தருவிச்சது. சாப்பிடு. 3 வேளையும் மூக்கு பிடிக்க முழுங்கிட்டு உள்ளே முடங்கி கிடன்ற. இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். அங்க கம்பிகளுக்கு நடுவுல, இங்க ஆளுகளுக்கு நடுவுல. எத்தனை நாளைக்கு தான் என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க போற? கோர்ட் என்ன குற்றவாளி இல்லைன்னு முடிவு பண்ணட்டும், உன்னை வெளியே விட்டுட்டேன். பணத்தை புதைக்கிறதுக்கு என்ன கூட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஏன் என்ன கூட வச்சிருக்க? உண்மையை புதைக்கிறதுக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன்ப்பா, தோண்டி எடுத்துருவான். பார்க்கலாம். பார்க்கத்தான் வந்திருக்கேன். சட்டம் வளைஞ்சி கொடுக்கும், அதை உடைக்க நினைக்கிறவன வளைச்சி பிடிக்கும். உன் ஜாமீன் ரத்தாயிருச்சு, புறப்படு. அவன் வரமாட்டான், நீ புறப்படு. வீட்டுல போய் ஹோலி பண்டிகை கொண்டாடுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. இப்போ நீங்க இங்க இருந்து போல, உங்க எல்லா நியூசன்ஸ் கேஸ புக் பண்ணிடுவேன். கெட் அவுட், கம் ஆன், இங்க இருந்து போங்க. கெட் லாஸ்ட். யாரா அவன்? யோ கில்லடியா நீ. ஆனானப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கே தண்ணி காட்டிட்டு என்ன கடத்திட்டு வந்துட்டியே. இப்போ உனக்கும் தண்ணி காட்ட போறேன். என்னன்ற? சீம தண்ணி. ஐயோ, பாட்டில பாக்கும்போதே சிலுக்க பார்த்த மாதிரி சிக்குன்னு கிக்கு ஏறுதே. இதை ஏத்திக்கோ, இன்னும் கிக்கு வரும். நான் கல்லறைய காவல் காத்தவன், நாட்டு சரக்குக்கே நாயா அலைஞ்சவன். என்ன சீம தண்ணியில குளிப்பாட்டுறியே. என் கூடவே இரு, உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். சொர்க்கத்துல சுந்தரிகள்லாம் இருப்பாங்கல்ல? இருக்காங்களே, ரம்பே, ஊர்வசி, மேனகா. ஐயோ, அவ்வளவு அழகான பொண்ணுங்களா? பார்க்கலாமா? அவசரப்படாத, சோமபானத்தை முடி, சுந்தரிங்களை பார்க்கலாம். சோமபானம் அதிகமாயிருச்சு, சுமைய இறக்கணுமே. என்ன? இதுக்கு போயிட்டு வந்துடுறேனே. சரி, போயிட்டு வா. நானும் துணைக்கு வரட்டுமா? தேவையில்லை, நான் ஸ்டெடியா இருக்கேன். ஏய், சொன்ன இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். வா. என்னது? பாத்ரூம் எங்க இருக்கு? இந்த சைடு, இந்த சைடு. என்ன பாத்ரூம் ஓடிக்கிட்டே இருக்கு? இது பாத்ரூம் இல்ல, ஏறி இறங்குற வழி.
என்னையே இங்க நிறுத்திட்ட? நீயும் தண்ணி, பாத்ரூம்லயும் தண்ணி. வலிக்கு ஊந்துருவ, நான் புடிச்சுக்கிறேன். இப்படியே போ. நீ ரொம்ப நல்லவன். ஆமா, அவசரத்துல டிக்கெட் எடுக்காம என்ன ரயில்ல ஏத்திட்டியே. செக்கிங் வந்தானுங்கன்னா என்ன பண்ணுவ? கவலைப்படாத, நான் டிக்கெட் வாங்கிடுவேன். ஐ, நான் குடிச்சிருக்கேன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? நடு வழியில டிக்கெட் எப்படி வாங்குவ? நீ போற ஊருக்கு டிக்கெட்டே தேவை இல்ல. என்னாச்சு? குடி போதையில ரயில்ல இருந்து விழுந்து செத்துட்டாங்க. துணி எடு. சனியனே, அழுத கொன்னுடுவேன். சும்மா அழாத, என்ன செய்யறேன் பாரு. ரத்னா, நீங்களா? இந்த நேரத்துல இங்க என்ன செய்யற? ஏன் பயந்து ஓடுற? சொல்றேன் வாங்க. அன்னைக்கு குழந்தைய ஆத்துல வீசி எறிஞ்சிட்டேன்னு சொன்ன, எப்படி உயிரோட இருக்க? அதாங்க எனக்கு தெரியல. எல்லா சாட்சிகளையும் ஒழிச்சிட்டேங்கிற நேரத்துல குழந்தை அவன் பாதுகாப்புக்கு வந்துருச்சு. இப்ப என்னங்க பண்றது? அவன் எவன் காதகனாச்சே. நான் யமனுக்கு யமன். என்ன செய்யறேன்னு பாரு. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, அம்மா என்னாச்சுமா? யாரோ 4-5 பேர் வீட்டுக்குள்ள போந்து என்ன அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அசோக், என்ன பிரியா? அம்மாவை அடிச்சு போட்டுட்டு குழந்தை லட்சுமியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். வீடுகள் நித்தம் சுழலும் சுத்தும், வழிகள் மொத்தம் தகிடு தத்தம். இளைய ரத்தம் எனது சித்தம் புதுமைதான். எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். உனக்கும் எனக்கும் தெரியும் புரியும் விஷயத்தை மறைத்தேனே, எதையும் அறியும் இறைவன் ஒருவன் அவனையும் ஜெயித்து. உனது வேலை அசுர வேலை, ஒதுங்கும் போது ஒதுங்குது, பதுங்கும் போது பதுங்குது. எனக்கில்லை உனக்கில்லை அச்சம் தான் யார்? எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். விழிகள் நித்தம் சுழலும் சுத்தும், வழிகள் மொத்தம் தகிடு தத்தம். இளைய ரத்தம் எனது சித்தம் புதுமைதான்.
எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும் மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும் அதையும் எதையும் இதயம் தவறென நினைக்காது இவனும் அவனும் எவனும் வரட்டும் துணிவுடன் எதிர்த்து நெளிவு சுழிவு அனைத்தும் அறிந்து நடப்பதில் படு சூரன் இளைய கிளியை வசிய மொழியில் மயக்கிடும் அதிதீரன் புவியின் மீது கவலையேது இனிமையான பொழுதுதான் இசைகள் பாடும் மனதுதான் இறக்கட்டும் சுரக்கட்டும் இன்பந்தான் எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும் மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும் விழிகள் நித்தம் சுழலும் சுத்தும் வழிகள் மொத்தம் தகிடு தத்தம் இளைய ரத்தம் எனது சித்தம் புதுமைதான் எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும் மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும் எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும் மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும் மிஸ்டர் ரமேஷ், நான் உங்களை கைது செய்ய வந்திருக்கேன். ஏற்கனவே கைது செய்ய வந்து முகத்துல கரிய பூசிக்கிட்டீங்களே, மறந்துட்டீங்களா? இந்த தடவை கரிய பூசிக்க போறது நீங்க தான். கான்ஸ்டபிள், எதுக்காக என்ன கைது செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க மனைவி தங்கத்தை கொலை செய்ததுக்காக. ஆதாரம் இருக்கா? அது கோர்ட்ல தெரிஞ்சுக்குவீங்க. அரெஸ்ட் வாரண்ட்? பயப்படாத, நீ போய் நம்ம வக்கீல பாரு. என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலைகாரர் என்பது இன்ஸ்பெக்டருக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இவர் கொலைகாரர் என்பதற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. சாட்சி இருக்கிறது. அவரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்த முடியுமா? முடியும். ரமேஷால் கடத்தப்பட்டு போலீசாரால் காப்பாற்றப்பட்ட அவரது குழந்தைதான் சாட்சி. I object this, Your Honor. குழந்தையின் சாட்சி கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. குழந்தை சாட்சி சொல்வதால் வழக்குக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆகவே குழந்தையை சாட்சியாக அனுமதிக்க கூடாது. அனுமதிக்கலாம் யுவர் ஆனர். குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆகவே குழந்தையின் சாட்சியத்தை முக்கிய சாட்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். சமீபத்தில் எல்லா நீதிமன்றங்களால் மறுக்கப்பட்ட ஒரு 5 வயது குழந்தையின் சாட்சியம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் AIR 1987 of Supreme Court, பேஜ் நம்பர் 265 உள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்தவித சாட்சியமும் இல்லாத சூழ்நிலையில் கொலையை நேரில் பார்த்த குழந்தையின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். குழந்தைய என்கிட்ட வர சொல்லுங்க. லக்ஷ்மி, தைரியமா போய் ஜட்ஜி தாத்தா கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, வா. லக்ஷ்மி, போம்மா. தைரியமா போம்மா. சமத்துல போடக்கண்ணா.
இந்த பாருமா, பயப்படக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் தைரியமா பதில் சொல்லணும். அது யாரு? அப்பா. சரி, எங்க இருந்து அப்பா பார்க்க வந்த? தாத்தா. சரி, தாத்தா வீட்டுல இருந்து வந்த. எப்படி வந்த? ஓ, பஸ்ல வந்தியா? யார் கூட வந்த? யார் வர வேண்டாம், ப்ளீஸ் சிட் டவுன், நான் பாத்துக்கிறேன். அழாம சொல்லுமா, யார் கூட வந்த? அம்மா கூட வந்தியா? அம்மா கூட யார் வீட்டுக்கு வந்த? அப்பா வீட்டுக்கு. லக்ஷ்மி, இவர்தான் உங்க அப்பா. கூப்பிடுமா? நீ இங்க எப்படி வந்த? 4 வருஷமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் விலாசம் கிடைச்சது. நம்ம குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் உங்க கூட வாழ வந்திருக்கேன். ஏற்கனவே கல்யாணமாயி உங்களுக்கு குழந்தைய இருக்கா? இதையே என்கிட்ட சொல்லல. என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை ரத்னா, ரத்னா, ரத்னா. இப்போ அப்பா வீட்டுல அம்மா இருக்காங்களா? அம்மா எங்க? பயப்படாம தைரியமா சொல்லுமா. மணி, குழந்தைய இறக்கி கொடுப்பா. போமா, குழந்தை என்ன செய்யுதுன்னு பாப்போம். அம்மா. தாத்தா. குழந்தை சொல்றபடி செய்யுமா. அம்மா. அப்பா. இந்த நீதிமன்றத்தில் குழந்தையின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ரமேஷ் தான் தன் முதல் மனைவி தங்கத்தை கொலை செய்தார் என்றும் ரத்னா அதற்கு உடந்தையாக இருந்தார் என்றும் சந்தேகத்திற்கிடமின்றி குழந்தையால் நிரூபிக்கப்பட்டதால் ரத்னாவுக்கு ஈபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனையும், ரமேஷுக்கு ஈபிகோ 302 மற்றும் 201 செக்ஷன்களின் படி
மரண தண்டனை விதிக்கிறேன். ரமேஷை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும். குழந்தைய தூக்கி நீ வீட்டுக்கு போமா, நான் இப்ப வந்துடுறேன். ஜாக்கிரதையா பார்த்து போமா.